எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். மீண்டும் இந்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற வூல் ரோல் பிரெட் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான். இதுக்கு தமிழில் நூல்பந்து பானைன்னு சொல்லலாம். இந்த நூல்பந்து பானை இலகுவாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த நூல்பந்து பானை செய்கிறதுக்காக வேண்டி நான் முதல்ல 80 மில்லிலிட்டர் அளவுக்கு இளஞ்சூடான பால் எடுத்து அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கிறேன். இதை நல்லா கலக்கிட்டு இதோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் சேர்த்து அதையும் நான் நல்லா கலக்கி இதை 10 நிமிஷம் ஆக்டிவேட் ஆக விடுவேன். அதுக்கு பிறகு ஒரு பவுல் எடுத்து அதில் நான் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளவர் பிரெட்டுக்கு பாவிக்கிற எந்த மாவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து அதோட ஒரு முட்டையையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து இந்த முட்டை கலவையையும் இந்த மாவுக்குள்ளே சேர்ப்போம். இதுக்கு பிறகு இதுக்கு இனிப்புக்கு தேவையாக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்க்குறேன். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாக்கலவையோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். கரண்டியால் நல்லா கலந்து விட்ட பிறகு நாங்கள் கையால் இந்த மாதிரி குழைச்செடுப்போம். இப்படி குழைக்கேக்கில் நிறைய அழுத்தாமல் கொஞ்சம் மிருதுவாக குழைக்க வேணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ இதுக்கு மேலதிகமாக தண்ணி தேவைப்பட்டால் நான் வார்ம் வாட்டர் தெளித்து நான் குழைக்க போகிறேன். நீங்கள் ஹொட்டான பிரதேசத்தில் இருக்கிறதா இருந்தால் ரூம் டெம்பரேச்சரே இருக்கிற தண்ணியிலே நீங்கள் தெளித்து குழைச்சி கொள்ளலாம். இப்போ இது ஒரு ரொட்டி பதத்துக்கு கையில் ஒட்டுற பதமாக இருக்கணும். இப்போ இந்த பதத்துக்கு நாங்கள் எடுத்த பிறகு இதை இனி நீட் பண்ணி எடுப்போம். இப்போ ஸ்மூத்தான மேற்பரப்பில் கொஞ்சமாக மாவை தூவி இந்த மாக்கலவையை வச்சு நாங்கள் நல்லா இதை பிசைஞ்சு எடுப்போம். இது ஒரு 7லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சால் போதும். இப்போ இதை ஒரே பக்கமாக நாங்கள் இந்த மாதிரி அழுத்தி பிசையாமல் மேலால் பிசைஞ்சு எடுக்கணும். இது எப்படி பிசைகிறேன்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், ஃபிஷ் பான் செய்த வீடியோ. அதை நீங்கள் பார்க்காட்டி மேலே ஐ பட்டனை அமர்த்தி பார்க்கலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நான் நீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை இந்த மாதிரி ஒரு போலாக செய்கிறேன். இந்த விளிம்புகள் எல்லாம் அடியில் வச்சு ஒரு பந்து வடிவத்தில் இதை செய்து நான் இனி ஒரு பவுலில் கொஞ்சமாக பட்டர் பூசி அடியில், அப்போ தான் இதில் ஒட்டாமல் இருக்கும். அடியில் பட்டர் பூசி உருண்டையை இதில் வச்சு இது டபுள் சைஸ் ஆகிறதுக்காக வேண்டி கவர் பண்ணி இதை ரூம் டெம்பரேச்சரில் விடுவோம். நான் குளிரான நாடுன்றபடியை நான் எங்களோட ஓவனை நான் 25 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி அதை ஒரு வார்ம் பிளேஸாக மாற்றி நான் இப்போ அதில் இதை வைக்க போகிறேன். 1 hour அல்லது டபுள் சைஸ் ஆகும் வரைக்கும் இதை வச்சா சரி. இப்போ 1 hour நாங்கள் எடுத்து பார்த்தா நல்லா டபுள் சைஸ் ஆகி நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த கவரை நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த உருண்டையை எடுத்து நாங்கள் இனி ப்ரெட்டுக்கு தேவையான மாதிரி ஷேப்பில் செய்ய வேணும். அதுக்கு முதல்ல இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு கட்டிங் பிளேட்டோ அல்லது உங்களோட கவுண்டர் டாப்லேயோ போட்டு நீங்கள் செய்யலாம். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற காற்று எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வட்ட ஷேப்புக்கு ஈக்குவல் 5 ஈக்குவல் போர்ஷனாக நான் இதை வெட்டி எடுக்க போகிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு வட்ட ஷேப்புக்கு மாற்றிட்டு இப்படி ஒரு பீஸா கட்டர் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு இந்த டிவைட் பண்ணுற டிவைடர் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து இந்த மாதிரி 5 சம அளவான பகுதியாக இதை நாங்கள் பிரித்து கொள்ளுவோம்.
5 பகுதியாக பிரித்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பகுதியையும் எடுத்து அந்த விளிம்புகளை இந்த மாதிரி நடுவில் வச்சு இந்த படத்தில் காட்டுற மாதிரியே ஒரு குட்டி குட்டி போலாக இதை நாங்கள் செய்வோம். இப்போ எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு கவரால் நான் கவர் பண்ணி 15 மினிட்ஸ் அப்படியே விட போகிறேன். இனி நான் பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக வேண்டி நான் 27 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து நடுவில் நான் பேக்கிங் ஷீட்டை போட்டு அது அடியில் அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி எல்லா இடமும் பட்டரை நல்லா பூசி விட்டு கொள்ளுவேன். இந்த பேக்கிங் ட்ரேலையும் பூசி அந்த கரை இல்லாடாமல் வடிவாக பூசி விட்டு கொண்டால் எங்களுக்கு ப்ரெட் ஒட்டாமையும் நல்ல ஒரு கலர்லையும் வரும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடமும் அதுக்காக வேண்டி பூசி விடுவோம். இப்போ 15 மினிட்ஸால் பார்த்தா இந்த உருண்டைகள் எல்லாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கூடவே பொங்கி நல்ல வடிவாக வந்திருக்கு. முதல்ல நல்லா அமர்த்தி இந்த காற்று எல்லாம் போக வச்சுட்டு ஒரு ரோலரால் எடுத்து நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் இந்த மாவை கொண்டு வந்தால் சரி. இப்போ இதை ஓவல் ஷேப்புக்கு நாங்கள் எடுத்த பிறகு பீஸா கட்டுறால் இந்த ஹாஃபில் இருந்து மேல் நோக்கி ஒரு குட்டி குட்டியாக நூல் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இதுக்கு பிறகு அடியில் நான் ஃபில்லிங்குக்காக வேண்டி காஞ்ச திராட்சை சேர்க்குறேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி சைட்டுகளை மடித்து இதை ஒரு ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ கிட்ஸ் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இதில் சாக்லேட் ஃபில்லிங்ஸும் வைக்கலாம், அல்லது கிரான்பெரிஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணியும் வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஃபில்லிங்ஸ் நீங்கள் வைக்கலாம். இதை ரோல் பண்ணைகளை இறுக்கி ரோல் பண்ணாமல் அந்த மேலால் உருட்டி 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 இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை ஒரு பொம்மை மாதிரி எடுத்து அந்த பேக்கிங் ட்ரே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதில் வச்சுட்டு இப்போ இன்னும் ஒன்று நான் எப்படி உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ எல்லா பகுதியையும் நாங்கள் செய்து முடிச்சுட்டு இந்த ட்ரேயில் நாங்கள் அடுக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இனி இதை 1 ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சரில் விடணும். அது இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு அதுக்காக வேண்டி கவர் பண்ணி இதை வச்சுட்டு நான் இடையில் காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இது 1 ஹவரால் நல்லாவே ரைஸ் ஆகி வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டு பேக் ஆகிறதுக்கு. இதுக்கு நாங்கள் மில்க் வாஷ் ஒன்று கொடுப்பேன். அந்த டொப்பில் ஒரு நல்ல கலர் வரத்துக்காக வேண்டி கொஞ்சம் மில்கில் கொஞ்சம் சுகர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே ப்ரஷ் வச்சு இப்படி எல்லா இடமும் பூசி விட்டு கொள்ளுவேன். உங்களுக்கு எக் வாஷ் விருப்பம்னா எக் வாஷும் மேலே கொடுக்கலாம். இனி இதை ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுப்பேன். அதுக்காக வேண்டி நான் 10 மினிட்ஸ் ஏர்லியாகவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். 175 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சா போதும். இப்போ 20 நிமிஷம் ஆயின பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
எங்கள்ட நூல் பந்து பான் அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு நல்லாவே வாசனையும் வருகுது. இனி நாங்கள் இதை வெளியில் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நான் இனி ஒரு பட்டர் வாஷ் ஒன்று கொடுக்க போகிறேன். மேலே இந்த மாதிரி பட்டரை நாங்கள் இப்படி பூசி விட்டுக்கொண்டா நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் எங்களோட நூல் பந்து பானுக்கு. இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ரெசிபி தான். இதைத்தான் நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தான் காட்டியிருக்கிறேன். இப்போ நான் இந்த ரேயை ரிமூவ் பண்ணி இதோட சுற்றி எப்படி இருக்கான்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பிச்சு பார்ப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளுக்கும் நல்ல ஸ்பொஞ்சியாக இருக்குது. நல்லாவே வெந்து நல்லாவே வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக ஸ்பொஞ்சியாக நல்ல வாசனையாக நூல் பந்து பான் ரெடி ஆயிட்டு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும். இதை மாதிரி மேலும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணையும் மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.